கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு குறித்து எழுத்தாளர் பவா செல்லத்துரை அவர்கள் ஒருமுறை பகிர்ந்துள்ளார். அது நா. முத்துக்குமார் அவர்கள் இறக்கும் வரை கரும்பை சாப்பிடாததற்கு பின்னால் இருக்கும் சோகமான கதை. இறக்கும் வரை கரும்பு சாப்பிடாத கவிஞர் நா. முத்துக்குமார் மிகவும் எளிமையான வாழ்வியலை வாழ்ந்தவர். அவர் எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றாலும் தான் ஒரு சாதாரண மனிதராகவே எப்போதும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். மற்றவர்கள் தன்னை புகழ்ந்தாலும் கூச்சப்படுவார், தனக்கு சம்பள பாக்கி இருந்தாலும் அதை கேட்க கூச்சப்படுவார். கரும்பின் பின்னணி கதை. முத்துக்குமார் சிறுவயதில் அவரது தாயை இழந்தார். 4வது வயதில் அவர் காஞ்சிபுரத்தில் வசித்தபோது அவரது குடும்பம் வறுமையில் இருந்தது. ஒருமுறை முத்துக்குமார் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புகையில் வழியில் ஒரு கரும்பு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலிருந்து கரும்பை களவாடி சென்று சாப்பிடும் சிறுவர்களை அவர் பார்த்தார். அப்போது அவருக்கு கரும்பு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. ஆனால் வறுமை காரணமாக அவர் கரும்பை விலைக்கு வாங்கி சாப்பிட முடியவில்லை. அவர் கரும்பு தோட்டத்திற்கு சென்று யாரும் இல்லாத நேரத்தில் 2 துண்டு கரும்புகளை திருடினாராம். அவர் அந்த கரும்பை துண்டு போட்டு கொண்டிருக்கும் போதே தோட்டத்து காவல்காரர் வந்து அவரை பிடித்துவிட்டார். முத்துக்குமார் தான் திருடிய கரும்பை காட்டி, நான் பசியோடு இருந்தேன், அதனால் திருடினேன் என்று மன்றாடியுள்ளார். ஆனால் அந்த காவல்காரர் அவரை உதைத்து அடித்துள்ளார். தான் பட்ட அந்த அவமானமும் வலியும் அவரது மனதில் ஆழ பதிந்துவிட்டது. அதன் பிறகு அவர் எவ்வளவு பணம் ஈட்டி பெரிய கவிஞரான பிறகும் கூட அந்த சிறுவயது வலி காரணமாக இறக்கும் வரை அவர் கரும்பை சாப்பிடவே இல்லை என்று பவா செல்லத்துரை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வு முத்துக்குமாரின் வரிகளில் இருந்த வலி மற்றும் எளிமையின் மூலத்தை உணர்த்தும் ஒரு சிறப்புமிக்க சோக பதிவாக பார்க்கப்படுகிறது.